எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் 120 ரூபாய் எங்களிடம் நெல்லை வாங்குங்கள் என்று நாங்கள் குறிப்பிடவில்லை. அந்த விடயத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த விடயம் எங்களால் சொல்லப்படவில்லை. எங்களுக்கு 135 ரூபாய், மீண்டும் சொல்லுகிறோம், 135 ரூபாய் உற்பத்தி செலவு போகின்றது. 150 ரூபாய் எங்களிடம் கொள்வனவு செய்ய வேண்டும் என மோகன், தலைவர் கமக்கார் அமைப்புகளின் மாவட்ட அதிகார சபை மட்டக்களப்பு, கடந்த 12/6/2026 அன்று எங்களுடைய மாவட்டத்தில் நெல் அறுவடை நடைபெறப் போகின்றது. இடைப்போக அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வியாபாரிகள், தனியார் வியாபாரிகள் 5000 ரூபாய்க்கு குறைவான விலையிலும் அதற்கு அண்மித்த விலையிலும் தான் நெல்லை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய 1 கிலோ நெல்லுக்கான உற்பத்தி செலவு 135 ரூபாயாக இருக்கின்றது. 150 ரூபாயாவது தர வேண்டும் என கௌரவ விவசாய அமைச்சருக்கு நாங்கள் கடிதம் மூலம் தெரிவித்திருந்தோம். அவருக்கு உற்பத்தி செலவினையும் மிக விவரமாக தெளிவாக எழுத்து மூலம் அறிவித்திருந்தோம். அதற்கு எந்தவிதமான பதிலும் தராததால் நாங்கள் 23ஆம் தேதி 6ஆம் மாதம் ஒரு அறவழி கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தோம் விவசாயிகளுக்கு. அந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதன் பிற்பாடு எம்மை 22ஆம் தேதி 6ஆம் மாதம் அமைச்சில் சந்திக்கும்படி எங்களுடைய தேசிய அதிகார சபையின் தலைவர் எங்களில் 2 பேரை வருமாறு கேட்டிருந்ததின்படி நானும் செயலாளரும் அமைச்சின் கூட்டத்துக்கு 22ஆம் தேதி அங்கு சென்றிருந்தோம். அங்கு சென்றும் மிக தெளிவாக அமைச்சர், பிரதி அமைச்சர் இருக்கத்தக்கதாக எங்களுடைய நாங்கள் 12ஆம் தேதி அனுப்பிய கடிதத்தினையும் கையில் கொடுத்து, மாவட்டத்தில் நிலைமை நெல் அறுவடை சிறுகை சிறுகை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 5ஆம் தேதி 10ஆம் தேதி அறுவடை நடைபெறப் போகின்றது. சகல ஆயத்தங்களையும் செய்யுங்கள். 135 ரூபாய் எங்களுக்கு உற்பத்தி செலவு 1 கிலோவுக்கு போகின்றது. 150 ரூபாயாவது தர வேண்டும் என்ற விடயத்தை அமைச்சருக்கு மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதன் பிற்பாடு 23ஆம் தேதி அந்த கூட்டத்தில் ஒரு சரியான பதிலும் 135 ரூபா தாரமன்னு சொல்லலை, இவ்வளவு தாரமன்னு சொல்லலை, இன்ன தாரமன்னு சொல்லலை, எங்களோட விடயங்களை எல்லாம் கருத்தில் எடுத்திருந்தார்கள். அதன் பிற்பாடு நாங்கள் குறிப்பிட்டபடி 23ஆம் தேதி மாவட்டத்தில் விவசாயிகளாக இணைந்து ஒரு கவனஈர்ப்பு நடவடிக்கையினை செய்திருந்தோம். நடவடிக்கையினை செய்து எமது மகஜரினை அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுப்பதற்காக மண்முனை வடக்கு பிரதேச செயலாளரிடம் எமது மகஜரினை கையளித்திருந்தோம். அந்த மகஜரிலையும் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். எமது மாவட்டத்தில் 1 கிலோ நெல்லினை உற்பத்தி செய்வதற்கான உற்பத்தி செலவு 135 ரூபாயாக உள்ளது. எங்களுக்கு 150 ரூபாயாவது தர வேண்டும் என ஜனாதிபதிக்கும் நாங்கள் எழுத்து மூலம் சகல விவரங்களுடனும் அறிவித்திருந்தோம். அறிவித்தும் அதற்கும் பதிலளிக்கப்படவில்லை. அதற்கு அடுத்த நாள் பாராளுமன்றத்தில் கௌரவ அமைச்சர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார், டாக்டர் ஹோபேகடுவ ஆராய்ச்சி நிலையத்தினால் 1 கிலோ நெல்லுக்கான உற்பத்தி செலவு 137 ரூபாய் செலவாகிறது என குறிப்பிடப்பட்டதாக அறிவித்திருந்தார். அறிவித்த பிறகு அதற்கு 2 நாளைக்கு பிறகு 1 கிலோ நெல்லை 120 ரூபாய்க்கு கொள்வனவு செய்வதாக மீண்டும் அறிவித்தார்கள். அதாவது நாட்டு ரக நெல்லினை எங்களுடைய மாவட்டத்தில் நாட்டு ரக நெல் தான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றது. அப்போ நாங்கள் கேட்ட எந்த விதமான ஒரு இதுக்கும் ஒரு சரியான பதிலும் தரவில்லை. நாங்கள் இப்போ அவங்க 120 ரூபாய்க்கு இந்த நெல்லை வாங்கினால் கூட 15 ரூபா 1 கிலோவுக்கு நட்டமடைய வேண்டிய நிலையில் காணப்படுகின்றோம். அதற்கு பிறகு நேற்றைக்கு முதல் நாள் கௌரவ விவசாய பிரதி அமைச்சர் ஒரு
ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மட்டக்களப்பு விவசாய சங்கம் 120 ரூபாய் 120 ரூபாய்க்கு வாங்கினால் போதும் என்று குறிப்பிட்டதாக அவர் பேசியதை நாங்கள் அவதானித்தோம். எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் 120 ரூபாய் எங்களிடம் நெல்லை வாங்குங்கள் என்று நாங்கள் குறிப்பிடவில்லை. அந்த விடயத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த விடயம் எங்களால் சொல்லப்படவில்லை. எங்களுக்கு 135 ரூபாய், மீண்டும் சொல்லுகிறோம், 135 ரூபாய் உற்பத்தி செலவு போகின்றது. 150 ரூபாய் எங்களிடம் கொள்வனவு செய்ய வேண்டும் என எங்களுடைய மாவட்டத்தில் எங்களை தவிர, அதாவது உண்மையான விவசாயிகளை தவிர வேறு யாரும் அவர்களுக்கு அவ்வாறான தகவல்களை வழங்கினார்களோ அது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அது அப்பாற்பட்ட விடயமாகும். ஆனால் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் 135 ரூபா தான் எங்களுக்கு உற்பத்தி செலவு, நீங்கள் 150 ரூபா தர வேண்டும். இதுதான் எங்களது இறுதியான விடயம், இறுதியான வேண்டுகோள் என்பதை நாங்கள் நேரடியாக ஜனாதிபதிக்கு இந்த விடயத்தை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.